ஹாய் கைஸ், லெஜெண்ட் ஆஃப் டோட்டா எபிசோட் 10ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஜோஹோவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க ஏதோ ஹெல்ப் கேட்க நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் கடுப்பாயிட்டு அப்படியே அவங்களோட பீஸ்ட் ஃபார்மை வெளியே கொண்டு வர நம்ம ஹீரோயினும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களோட டோட்டை ஃபார்மை அப்படியே வெளியே கொண்டு வராங்க. என்கிட்ட மோதி பாக்குறீங்களாங்கிற மாதிரி அவங்க கேட்க அவங்களும் அப்படியே பயந்துட்டு டக்குன்னு ஆஃப் ஆயிடுறாங்க. தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி யோசிச்சு பாருங்க, நான் என் பையனுக்காக தான் கேட்கிறேன், என் ஃபேமிலியே இது நம்பிதான் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்ல அவங்களும் வாழை சுருட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் சீஜிங் மேன்சன் சுஹு பயங்கர பரபரப்பா இருக்காரு. அவர் அம்மா கிட்ட என் ஒய்ஃப் இறந்துட்டதா கேள்விப்பட்டனே, உண்மையான அவரு கேட்க அவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கும் போயிட்டே இருக்காங்க. ஆனா நேத்து கூட அவ நல்லாதான் இருந்தா, இப்ப திடீர்னு ஒரு பீஸ்டவ்ல கொண்டு இருக்குன்னா எனக்கு இன்னமும் சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா அந்த பீஸ்ட நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு அவரு சொல்றாரு. ஆனா அவ தான் செத்துட்டாலே, இப்ப எதுக்காக அதை நினைச்சு இவ்வளவு ஃபீல் பண்றேன்னு கேக்குறாங்க. நீங்க என்ன பேசுறீங்க, அவ என்னோட ஒய்ஃப், நாங்க எவ்வளவு காலம் ஒன்னா வாழ்ந்துருப்போம், எனக்கு கஷ்டமா இருக்காதான்னு கேக்குறாரு. உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா அவளுக்கு பதிலா நான் வேற ஒரு ஒய்ஃப் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் அவங்க மெய்டோட கையை பிடிச்சி இவ தான் உன்னோட ஒய்ஃப்னு சொல்றாங்க. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா, எதுக்காக இப்படி வளரிட்டு இருக்கீங்கன்னு அவரு கேட்க அவங்களும் அடுத்த 3 நாள்ல உங்க 2 பேருக்கும் மேரேஜ், போய் தயாராகுன்னு சொல்லிடுறாங்க. அவரும் இப்படி ஒரு கிறுக்கு குடும்பத்துல மாட்டிட்டேமேன்னு சொல்லிட்டு அப்படியே பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே கிளம்ப அவங்களும் அவங்க மெய்ட் கிட்ட அவளை மாதிரி எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, சின்ன வயசுல இருந்து நீ என் கூட இருக்க, இனிமே என் பையனையும் சேர்த்து நீ தான் பாத்துக்கணுங்கிற மாதிரி அவங்க சொல்ல இந்த பக்கம் நம்ம சோஹோவை தான் காட்டுறாங்க. இதுக்கு மேலேயும் இப்படி ஒரு கன்றைவையான லைஃபை வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஆள் கத்திய கையில வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவர் அப்படியே அதை வெளியெடுக்க போக அதுக்குள்ள டக்குன்னு அந்த மெய்டு டோரை ஓபன் பண்ணிடுறாங்க. அவர் அதை அப்படியே மறைச்சு வச்சுட்டு கதவை தட்டிட்டு வரணும்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல மாஸ்டர், நான் 2-3 வாட்டி கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் இல்லைன்னு நினைச்சு வந்துட்டேன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க அப்படியே அவருக்கு டீ சர்வ் பண்ண ஆளு அம்மா சொன்னதை நீ சீரியஸா எடுத்துக்காத, நான் மேரேஜ் பண்ண எல்லாருமே கொடூரமா இறந்து போயிட்டாங்க, இதுக்கு மேலேயும் என்னால இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீங்க இருந்து போகலாங்கிற மாதிரி அவரு சொல்ல அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அவரும் கத்தி அப்படியே வெளியெடுத்து அவரு கதையை முடிச்சுக்க போறாரு. ஆனா அதுக்குள்ள அவர் அம்மா டக்குன்னு அங்க வந்துடுறாங்க. எல்லாம் நம்ம மைடோட வேலை தான். அவரும் அவசர அவசரமா கத்திய சொருக போறாரு. ஆனா அவங்க டக்குன்னு அவங்க இரும்பு கையை குறுக்க விட்டுறாங்க. நீ செத்தாலும் என்னால உன்னை திரும்ப கொண்டு வர முடியும், முட்டாள்தனமா இந்த மாதிரி பண்றதை நிறுத்திட்டு மேரேஜுக்கு தயாராகுங்கிற மாதிரி அவங்க சொல்ல அப்படியே அந்த மெய்ட் கிட்டையும் நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க, இதே மாதிரி அவனை என்னைக்கும் நீ ப்ரொடெக்ட் பண்ணணும், என்னை ஏமாத்திடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப ஆளை தூக்கி ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சிடுறாங்க. அந்த மெய்டும் அவரை பார்க்க வர இப்படி ஒரு கொடுமையான லைஃப் யாருக்குமே கிடைக்க கூடாது, இன்னும் எவ்வளவு காலம் என் அம்மா என்ன எப்படி டார்ச்சர் பண்ண போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி அவர் அப்படியே அழுதுட்டு இருக்காரு. அவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நம்ம எப்படியாவது மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் நம்ம இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க அவர் ஒய்ஃபோட டெத் கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்காக இப்ப அவங்க இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க கிட்டலாம் அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அந்த டயத்துல அவங்க எதுக்காக வெளியே இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க அப்படியே எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்க நம்ம ஜோஹோவை பத்தி விசாரிக்கிறாங்க. அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் ஏதாவது சண்டை நடந்துச்சா, அப்படிலாம் எதுவும் இல்ல, மாஸ்டர் ரொம்பவே நல்லவர், அவர் யார்கிட்டயும் சத்தம் போட்டு கூட பேச மாட்டாரு. நம்ம மெய்டும் அங்கதான் நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஆர்ச்சரும் அவங்கள பார்த்துட்டு பேசலான்னு போறாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஜோஹோவோட அம்மா இப்ப அங்க வந்துடுறாங்க. அவரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி, ஆனா இது எங்களோட கடமைன்னு சொல்ல அவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கேஸ பத்தி அவர்கிட்ட கேக்குறாங்க. இப்போதைக்கு எங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல, அவங்களும் முடிஞ்சளவு சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அவரும் செயல இருந்து அந்த மைட பாக்குறாரு. ஆனா அவங்களையும் இப்ப காணும். சரின்னு சொல்லிட்டு ஆளங்கிருந்து கிளம்ப அவங்க டக்குன்னு பேக் டோர் வழியா அப்படியே ஓடி வராங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொண்டு வந்து அவர் கையில கொடுத்துட்டு அவங்க திரும்ப அப்படியே உள்ள போக அதுல அவங்க சரியான சைக்கோபாத்துங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஆளும் அந்த கேஸ பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து புரட்டிட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இப்ப அங்க வராரு. ஜோஹு ஃபேமிலியில ஏதோ சரியில்லைன்னு எனக்கு தோணுது. ஜோஹுவோட ஒரு ஒய்ஃப் திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறமா ஒரு கல்யாணம் பண்ண 2 பேரும் மர்மமான முறையில இறந்துருக்காங்க. ஆனா நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்க முடியலங்கிற மாதிரி அவங்க சொல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணோட டெட் பாடி, அதை யாரும் கிளைம் பண்ண வரலையா, நம்ம கிட்ட கிடைச்ச எல்லா டெட் பாடியுமே யாராவது கிளைம் பண்ணிடுவாங்க, ஆனா அதுக்கு மட்டும் யாருமே வரலங்கிற மாதிரி ஆள் சொல்றாரு. ஜோஹு ஃபேமிலி மேல அவங்களுக்கு இருந்த டவுட்டால நம்ம ஆர்ச்சரும் அவங்க இடத்த சுத்தி நான் ஆளுங்களை செட் பண்ணிருக்கேன், அங்க ஏதாவது விஷயம் நடந்தா நமக்கு கண்டிப்பா உடனே தகவல் கிடைக்கும்னு சொல்றாரு. இந்த பக்கம் சோஹு அவர் ஆன்சிஸ்டர்ஸ் முன்னாடி ஆள் மண்டிட்டு அழுதுட்டு
இருக்காரு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கொடூரமான வாழ்க்கை? வாழவும் முடியாம சாகவும் முடியாம நான் அதுல மாட்டிட்டு இருக்கேன். என் அம்மா இதுக்காக என்னை இப்படி நடத்துறாங்கிற மாதிரி அவரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. திடீர்னு அங்க பயங்கரமா காத்து வீசுது. ஆளும் என்னாச்சுன்னு புரியாம அப்படியே போய் டோரை திரும்ப லாக் பண்ண அங்க அவர் ஆன்சிஸ்டர்ஸோட நேம் டேபுக்கு மேல இருந்த ஒரு புலியோட படம் இப்ப காணாம போயிட்ட மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ண அவரோட அம்மா அவர் கல்யாணத்தை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க அப்படியே பேசிட்டு இருக்க. ஆனா இப்பதான் நம்ம ஃபேமிலியில ஒருத்தவங்க இறந்துருக்காங்க, அதுக்குள்ள மேரேஜ். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நான் சொன்னதை மட்டும் பண்ணுங்கிற மாதிரி அவங்க சொல்ல இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்கள பார்க்க வர மாதிரி காட்டுறாங்க. நம்மளும் சோஹுவோட ஒய்ஃப் இறந்துருக்காங்க, அதான் நான் அவரை பார்த்து ஆறுதல் சொல்லான்னு வந்தேன்னு சொல்றாரு. அவங்களும் அவரை உள்ள கூட்டிட்டு போக சொல்றாங்க. அவங்க எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின், அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படியே ஒரு பிளாஷ்பேக். அவங்களோட பையனை கையில வச்சுட்டு யாருக்கோ பயந்து ஊசியா ஃபாரஸ்ட் ஏரியால அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் அங்க வராங்க. என்ன தைரியம் இருந்தா என்னோட எல்லைக்குள்ளேயே நீ வந்திருப்பங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, ஆனா என் பையனை காப்பாத்த எனக்கு ஒரு வழி தெரியல. தயவு செஞ்சு அவன் வளர்ற வரைக்கும் அவனை பாதுகாக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே போட்டு தள்ள போறாங்க. நம்ம சோஹுவும் பொடி பையனை அப்படியே கதறிட்டு இருக்கு. அவங்களும் மனசு கேட்காம அதை அப்படியே நிறுத்திடுறாங்க. உன் பையன் வளர்ற வரைக்கும் தான் உன்னை நான் இங்க விட்டு வச்சிருப்பேன், அது வரைக்கும் நீ ஊசியா விட்டு வெளியும் போக கூடாதுன்னு அவங்க சொல்ல நான் சொன்ன நேரம் வந்துருச்சு, நம்ம இப்ப கிளம்பலாமான்னு அவங்க கேக்குறாங்க. ஆனா அவங்க எனக்கு இன்னமும் கொஞ்சம் நேரம் வேணும்னு சொல்றாங்க. சோ உங்க ரெஸ்டாரண்ட்ல வந்து அந்த மாதிரி நடந்துகிட்டது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு ஒரே ஒரு வாட்டி டைகர் பாஸ் செய்யறதுக்கு மட்டும் உதவி பண்ணுங்க. என் பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா உங்க கூட வரங்கிற மாதிரி அவங்க சொல்ல நம்ம ஹீரோயினும், நீ கேட்ட அந்த டிஷ் செய்யறதுக்கான இன்கிரீடியன்ட்டை நீ வாலண்டியரா கொடுக்கலாம், ஆனாலும் அதை செய்யறவங்க அவங்க லைஃப் அதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நான் ஒரு பீஸ்ட் தான், ஆனா நான் இமோட்டல் இல்லை, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அவங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அங்கிருந்த ஒரு பெரிய சைஸ் பாட்டை அப்படியே பாக்குறாங்க. இது என் கலெக்ஷன்ஸ்ல இல்லைன்னு நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன், அப்ப இது உங்ககிட்ட தான் இருக்கான்னு சொல்லி அவங்கள அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க. அவங்களும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா இது இனிமே உங்களோடதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க எனக்காக அந்த டிஷ்ஷை இன்னும் ஒரே ஒரு வாட்டி பண்ணணும். நம்ம ஹீரோயினும் இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. சோஹு தனியா உட்காந்து வரன்னு வரைஞ்சு தள்ளிட்டு இருக்க. அங்க வந்த நம்மாலும், உங்க வைஃப் இறந்தது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான், ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அதை பண்ணது யாரா இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு நம்ம அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம்னு அவரு சொல்ல சோஹுவும் உண்மைதான், அவள் அப்படி பண்ணது ஹியூமனா இருந்தாலும் சரி பீஸ்டா இருந்தாலும் சரி நான் அதை கண்டிப்பா சும்மா விட போறது இல்லைன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு அவர் எதையோ மனசுல வச்சு பேசுற மாதிரி தெரியுது. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்க அவரும் அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லி அப்படியே சமாளிச்சிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க கேட்ட அந்த டிஷ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான இடத்த செலக்ட் பண்றாங்க. அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் லிஸ்டையும் அப்படியே அவரு கையில கொடுத்துட்டு எல்லாமே நான் கேட்ட மாதிரியே இருக்கணும், கொஞ்சம் கூட மாறவே கூடாதுன்னு சொல்றாங்க. அவரும் அப்படியே கிளம்ப உள்ள சமைக்கிறதுக்கான ஏற்பாடையும் அவங்க அப்படியே ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ கிட்ட டைகர் பா டிஷ் செய்யறதுக்கு நான் மொத்தம் 3 தடவை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும், அந்த நேரத்துல என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம நீ தான் பாத்துக்கணும், அது மீறி யாராவது உள்ள வந்துட்டாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்மளும் ஆனா வார்ல நடந்த காயத்துல இருந்து நீ இன்னும் முழுசா ரெக்கவர் ஆகல, அதுக்குள்ள இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணினா அது உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்றாரு. ஒரு சாதாரண பாட்டுக்காக நீ இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா? அப்படி அதுல என்னதான் இருக்குன்னு அவரு கேட்க அது ரொம்பவே ஸ்பெஷல், அதுல சூடா டீ குடிக்கலான்னு அவங்க சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம சோஹோவோட அம்மா அவங்களோட ஒரு காலையும் இப்ப காணும், அதுக்கு பதிலா கை மாதிரியே ஒரு ஃபேக்கான காலை செட் பண்ணிட்டு அவங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்க. நம்ம இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க இப்ப அவங்க இடத்துக்கு வந்திருக்காது அவங்களுக்கு தகவல் வருது. அவங்களும் உடனே அவங்க மெய்ட அங்க வர சொல்றாங்க. நேரா போயிட்டு நம்ம ஆர்ச்சரை மீட் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்ப அங்கதான் இருக்காரு. சோஹு ஒய்ஃபோட மரணத்துல நாங்க சில பேரை சந்தேகப்படுறோம், அதை பத்தி செக் பண்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம், யாரை பத்தி சொல்றீங்கிற மாதிரி அவங்க கேட்க அதை சொல்லணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் அவரோட ஆளுங்களை அவங்க மேன்ஷன் மொத்தத்தையும் செக் பண்ண சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஆர்ச்சருக்கு தகவல் வருது. ஒரு ரூம்குள்ள ஒரு கார்டு நம்மள அலோ பண்ண மாட்டாங்கிற மாதிரி அவரு சொல்ல யாரவன்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவரும் அப்படி அங்கிருந்து கிளம்புறாரு. வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்கிற அந்த ரூமுக்கு வெளியே தான் ஆள் நின்னுட்டு இருக்காரு. உள்ள சூ குக் பண்றாங்க, அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அவரு சொல்ல சமையல அப்படி ரகசியமா அவங்க என்ன பண்றாங்க நான் அதை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்ச்சரும் உள்ள போக ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்துடுறாரு. நீங்க போய் மத்த இடத்த செக் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அவர் அங்கிருந்து அனுப்பி வைக்க சூ இங்க என்ன பண்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவங்க எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அது அவங்களோட விருப்பம் நம்மால் சொல்ல உள்ளேந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல, ஒருவேளை அவங்களுக்கு உதவி தேவைப்படலாங்கிற மாதிரி
மாதிரி அவரு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ போறதுக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட நல்லாவே சொன்னாங்க, யாரையும் உள்ள அலோ பண்ணாதன்னு. அப்படியே பிரின்ஸும் அவரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் முறைச்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினே இப்ப வெளியே வந்துடுறாங்க. பிரின்ஸ் என்ன நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறீங்க போல ஏன்னா அவங்க சொல்ல. அவரும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலான டிஷ் ஏதோ ரெடி பண்றீங்க போலேன்னு கேட்கிறாரு. அது டைகர் பாட் டிஷ், அதை நீங்க ட்ரை பண்ணாம இருக்கிறதா உங்களுக்கு நல்லதுன்னு அவங்க சொல்றாங்க. ரொம்பவே வித்தியாசமான டிஷ்ஷா இருக்கும் போலயே. அதை ரெடி பண்ண அவங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதை முடிச்சுட்டு தான் இங்கேருந்து வர முடியுங்கிற மாதிரி சொல்ல பிரின்ஸும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மேன்சன் அவங்க ஆளுங்க சல்லடை போட்டு சலிச்சிட்டு இருக்கு. அப்பதான் திடீர்னு ஒரு லேடி அப்படியே அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒயிட் டைகர்னு சொல்லி கத்திக்கிட்டே அவங்க அப்படியே நேரா அவங்க ஆன்செஸ்டர்ஸோட கல்வெட்டு இருக்கிற அந்த ரூம்க்கு தான் போறாங்க. அங்க ஒயிட் டைகரோட ஒரு போர்ட்ரேட்டும் இருக்கு. அவங்களும் அதை பார்த்து அப்படியே பயந்துட்டு இருக்கு. இது ஜோஹுவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தானே, அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவ மனநிலை பாதிக்கப்பட்டுட்டாங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்ம ஆர்ச்சர் ஆனா அவங்களோட நேம் மிஸ்ஸிங் லிஸ்ட்ல இருக்கு. அப்ப இவ்வளவு காலம் நீங்க தான் அவங்களை இங்க அடைச்சு வச்சிருந்தீங்களான்னு கேட்கிறாரு. நாங்க யாரையும் அடைச்சு வைக்கல, அவளை எங்க மேன்சன்ல வச்சு பாதுகாத்துட்டு தான் இருந்தோம்னு அவங்க சொல்றாங்க. நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அப்புறமா பார்க்கலாங்கிற மாதிரி அவங்க சொல்ல அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆயிடுறாரு. போறதுக்கு முன்னாடி நம்ம பிரின்ஸ் அவங்க அந்த போர்ட்டலை பார்த்து உண்மையான டைகர்னு சொன்னாங்களே, அதுக்கு ஒரு கை தான் இருந்துச்சு. அப்புறம் ஜோஹோவோட அம்மாக்கு கூட ஒரு கை தான் இருக்கு. நம்ம ஆர்ச்சர் பிரின்ஸ் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க, யாருக்கு தெரியும், ஒருவேளை நம்ம தேடுற ஆளே அவங்களா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் அவங்களும் சமகான்ல இருக்காங்க. அவளை நான் அடைச்சு தானே வச்சிருந்தேன், யார் அவளை ரிலீஸ் பண்ணது? மெய்ட்ஸ் எல்லாரும் பதறிட்டு இருக்கு. உண்மையை சொல்லனா உங்க எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கும்னு அவங்க சொல்றாங்க. ஒருத்தங்க டக்குன்னு சுஹு அங்க போறத நான் பார்த்தேன்னு சொல்லிடுறாங்க. அது உண்மையிலேயே அவரோட வேலை தான் போல. நான் உன்னை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டேன், சீக்கிரமாவே இந்த இடத்த விட்டும் காப்பாத்துவாங்கிற மாதிரி ஆள் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் இந்த பக்கம் அந்த டிஷ்ஷை செக் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெடியாக இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும், நம்மளும் நீ ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கு, வந்து ஏதாவது சாப்பிடுன்னு சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஜோஹுவோட அம்மா அவங்க அப்படியே நேரா அவர்கிட்ட வந்துடுறாங்க. டைகர் பாட் டிஷ் ரெடி ஆயிட்டு இருக்கு, அதை நீ சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஆனா அவரு என்னால முடியாதுன்னு சொல்றாரு. அவங்களும் கடுப்பாயிடுறாங்க. அன்னைக்கு மட்டும் அந்த டிஷ் இல்லைன்னா கண்டிப்பா நீ ஹார்ட் அட்டாக்லயே இறந்துருப்ப. அவரும் நான் மேரேஜ் பண்ண எல்லாரோட வாழ்க்கையுமே நரகமா மாறிடுச்சு, என்ன மாதிரி ஒருத்தன் எதுக்காக வாழணும்னு கேட்கிறாரு. அவங்களும் அது எதுவுமே உன்னோட தப்பு இல்லைன்னு எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவரு கேட்க மாட்டாரு. அவங்க டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டு, அன்னைக்கு டைகர் கிட்ட என்னோட கையை கொடுத்து உன் உயிரை காப்பாத்தினது யாரு? அவரும் நீங்க தான் சொல்ல, உனக்காக நான் இன்னொரு குழந்தையோட ஹார்ட்டையை எடுத்து உனக்கு கொடுத்துருக்கேன், ஆனா நான் என்ன பண்ணியும் உனக்கு அது பத்தல, நான் செத்தா தானே நீ சந்தோஷப்படுவாங்கிற மாதிரி அவங்க கேட்க அவரும் அப்படியே அழுதுகிட்டே எல்லாமே என்னோட தப்பு தான் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ அவங்களுக்காக வழக்கமா பண்ற அதே டிஷ் ரெடி பண்ணிருக்காரு. அவங்களும் இதை தான் நான் சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்காக லஞ்ச் அனுப்பியிருக்கதா தகவல் வருது. அவங்களும் கொண்டு வர சொல்றாங்க. பார்த்தா அங்க ஒரு ராஜ விருந்தே இப்ப ரெடி ஆயிடுது. நம்ம ஹீரோயினும் குசியா போயிடுறாங்க. வா சாப்பிடலான்னு சொல்ல நம்ம ஹீரோ மூஞ்சி திருப்பிட்டு எனக்கு வேணான்னு சொல்றாரு. அவங்களும் அப்ப சரி நானே காலி பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு லெட்டரும் வந்திருக்கு. நீங்க சமையல பிஸியா இருந்தீங்க, அதான் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நான் அப்புறமா வந்து உங்களை மீட் பண்றேன்னு சொல்லி அதுல போட்டிருக்கேன். அவங்களும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்மளும் செய்யல சமகாண்டோட அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் பிரின்ஸோட மேன்ஷன் நம்ம பிரின்சஸ் அவர் ரூம் எல்லாம் அப்படியே சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். சர்வன்ஸ் பிரின்சஸ் இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. பிரின்ஸை கவனிச்சுக்க வேண்டியது என்னோட வேலைங்கிற மாதிரி அவங்க சொல்ல அப்பதான் அங்கிருந்து ஒரு லெட்டர் அவங்க கண்ணில் படுது. அது அவங்க அவருக்காக அனுப்பி வச்சது. ஓபன் கூட பண்ணாம இருக்கு. பக்கத்துல இருந்த ஒரு பாக்ஸை அவங்க அப்படியே செக் பண்ண அது ஃபுல்லா இன்னமும் நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. அவங்களும் அதை பார்த்து அப்படியே ஷாக்காகிற மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.